ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ளாட் லோட் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது. அதனால் இந்த ஸ்டிச் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்கள். நான் வந்து இந்த மாதிரி 2 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். 1 சென்டிமீட்டர் கேப் இருக்கிற மாதிரி சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். டபுள் த்ரெட்டாக இருக்கிற மாதிரி தான். நம்ம எப்போவுமே வந்து டபுள் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் துலிப் நீடில் கூட வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது வந்து ஈஸியாக இருக்கோ எந்த நீடில் பண்ணுறதுக்கு அந்த நீடில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து 2 லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த 2 லைன் எதுக்குன்னா, நம்ம வந்து அந்த லோட் ஸ்டிச் வந்து எந்த அளவுக்கு நம்ம வித் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இந்த 2 லைன் வந்து ட்ரா பண்ணணும். நான் வந்து 1 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நான் எப்படி கிராஸாக ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். உங்களுக்கு எந்த டவுட்ஸுமே வராது. நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வர சான்ஸ் இருக்குது. நான் பாருங்கள் எவ்வளோ ஸ்லாண்டிங்காக வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. இது வந்து பட்டன் ஒரு ஸ்டிச்சுக்கு வந்து ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு ரிவர்ஸில் இழுத்து வந்து ஒரு குட்டி லாக் போடுவோம். இந்த ஸ்டிச் வந்து எப்படின்னா நம்ம ஸ்லாண்டிங்காக கொண்டு போகிறோம்ல 2 பக்கமுமே வந்து அந்த குட்டி லாக் போட்டுட்டு தான் வந்து த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் வந்து வீடியோ கிளியராக பாருங்கள். உங்களுக்கு நல்லா புரியும் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து ஸ்லோவாக போட்டு காட்டுறேன். இது மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து லைனில் கொடுக்குறோம். லைன் கொஞ்சம் வெளியே போயிட்டு ஒரு ஸ்டிச் குட்டி லாக் கொடுத்துட்டு அதே மாதிரி ஆப்போசிட்டில் வந்து கொண்டு வரோம். ஸ்லாண்டிங்காக தான் இருக்கணும் அந்த ஸ்டிச்சுக்கு. ஸ்ட்ரெயிட்டாக வந்து வரக்கூடாது. இதே மாதிரி கிராஸாக தான் கொண்டு போகணும். நம்ம இந்த ஸ்டிச்சை நெக்குக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். ஒரு டிசைன்லேயும் வந்து அப்ளை பண்ணலாம். நம்மளோட சாய்ஸ் தான். இந்த ஸ்டிச்சை சின்னதாகவும் போடலாம், பெருசாகவும் போடலாம். நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு டிசைனில் வந்து அப்ளை பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வந்து சில்க் த்ரெட்டில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நிறைய ப்ராக்டிஸ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் ஃப்ரீயாக ஆரி கிளாஸஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம எல்லா கிளாஸுமே வந்து ஃப்ரீயாக தான் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம் நீங்கள். பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் தான். ஃபில்லிங் ஸ்டிச்சுன்றதுனால உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையுமே வந்து கேப் இருக்கக்கூடாது. பக்கத்தில் வந்து அதாவது க்ளோஸாக வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டு வரணும். கேப் இருந்தால் அந்த ஸ்டிச் வந்து ஃபினிஷிங் வராது உங்களுக்கு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காச்சும் ஆரி ஒர்க்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம கிளாஸ் வந்து அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் நான் வந்து கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறேன். நீங்கள் ஒன்ஸ் இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சுமே வந்து அந்த மெத்தட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டிச் வந்து நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்மளோட ஐடியா தான். ஒரு டிசைன் வந்து அப்ளை பண்ணணும்னா எந்த டிசைனில் வந்து எந்த ஸ்டிச் வந்து கொடுத்தா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம தான் வந்து டிசைட் பண்ணணும். நம்ம டிசைனை வந்து க்ரியேட் பண்ணணும். அடுத்தவங்க பண்ண டிசைனை வந்து பார்த்து நம்ம பண்ணக்கூடாது. நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் க்ரியேட்டிவிட்டி வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும். அதையும் மறந்துடாதீங்க. நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறது ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் இது. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து உள்ளே வந்து லோடிங் கொடுத்துட்டு மேலே வந்து லோடிங் ஸ்டிச் வந்து நம்ம கொடுப்போம். அந்த ஸ்டிச்சு வந்து பார்க்குறதுக்கு இன்னும் எம்போஸ்டாக ரொம்ப கிராண்டாக தெரியும் லுக்கு. அந்த ஸ்டிச்லாம் வந்து நம்ம நெக்கோட அவுட்லைனுக்கு வந்து கொடுத்தா ரொம்ப பார்க்குறதுக்கு அந்த டிசைன் வந்து ரொம்ப கிராண்டாக தெரியும் உங்களுக்கு. நம்ம சேனலில் அந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸ் ஒர்க்லாம் வந்து போட்டிருக்கோம். நீங்களாம் வந்து அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் வந்து கொடுத்துருப்போம் பாருங்கள். இந்த லோடிங் ஸ்டிச்லாம் வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நம்ம சேனலில் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். சில பேருக்கு வந்து நம்ம கையால் நாமளே வந்து ஜுவல்லரி பண்ணி போடுறதுல
ரொம்ப விருப்பமாக இருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு அது எப்படி செய்யணும்னு தெரியாது. நம்ம ஆல்ரெடி ஜும்காஸ் எப்படி பண்ணுறது, நெக்லஸ் மேக்கிங், பேச்சஸ்லாம் கூட வந்து நம்ம சேனலில் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். பேங்கிள்ஸ்லாம் ரெடி பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஜுவல்லரி மேக்கிங் சொல்லிட்டு தனியாகவே வந்து ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோஸுமே இருக்கும். நீங்களும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஒர்க்லாம் கூட வந்து எனக்கு ஷேர் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸில் வந்து தனியாகவே வந்து அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறேன். பாருங்கள், நான் வந்து ஸ்லாண்டிங்காக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். இதே மாதிரி தான் வந்து ஃபுல்லாக வந்து பண்ணணும். நம்ம இதே டபுள் கலரில் கூட வந்து பண்ணலாம். அதெல்லாம் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்ம ட்ரா பண்ணியிருக்க அந்த லைனில் வந்து கரெக்டாக வரா மாதிரி ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுறதுக்கு த்ரெட் குவாலிட்டி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா த்ரெட்டை வந்து நம்ம ரொம்ப இழுப்போம். இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த மாதிரி மாற்றி மாற்றி த்ரெட் வந்து இழுத்துகிட்டே இருப்போம். அதுக்கு நீங்கள் த்ரெட் குவாலிட்டி வந்து முக்கியமாக பார்த்து வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கிளாத்தும் வந்து ஃப்ரேமில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். ஃப்ரேமில் வந்து கிளாத் டைட்டாக இருந்தால் தான் நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து ஒழுங்காக வரும். இல்லைனா வந்து உங்களுக்கு சுருக்கம் வர சான்சஸ் இருக்குது. அதனால் கிளாத் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து டைட் பண்ணுறதுக்கும் டிப்ஸ்லாம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். அதுவுமே வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஆரி ஒர்க் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லிவிட்டு அதெல்லாம் கூட பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபினிஷ் பண்ணும்போது எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒன் சைடு வந்து ஃபினிஷ் ஆகிடும் உங்களுக்கு. அடுத்த சைடில் இருக்கிற கேப்பு வந்து நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். அப்படியே அந்த லைனை வந்து கிராஸாக தான் வந்து கொண்டு வரணும். ஆனால் அந்த ஸ்டிச்சஸ் மட்டும் அந்த கிராஸில் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் பாருங்கள். இந்த பக்கம் வர லைன் வந்து கரெக்டாக அந்த லைன்லேயும், ஆப்போசிட்டில் ஸ்டிச் பண்ணுறது வந்து இந்த பக்கமாக வந்து அதாவது இந்த கிராஸாக இருக்கிற மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக அந்த ஃபில்லிங் வந்து லைனில் முடியணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து இதுக்கெலாம் வந்து அவுட்லைன் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இழுத்து ஸ்டிச் பண்ணும்போது சைடில் வந்து சம்டைம்ஸ் வந்து ஹோல்ஸ் தெரிய கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸ்லாம் வந்து மறைக்கிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த இடத்துல நம்ம த்ரெட் ஒர்க்கும் கொடுக்கலாம். அதாவது செயின் ஸ்டிச் கொடுக்கலாம், பீட்ஸ் கொடுக்கலாம், பேர்ல்ஸ் எது வேணுனாலும் நம்ம கொடுத்துக்கலாம். ஸ்டோன் செயின் கூட கொடுக்கலாம். நான் வந்து இந்த இடத்துல சுகர் பீட் வந்து கொடுக்குறேன். கரெக்டாக அந்த நம்ம எந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணமோ அந்த ஷேப் வர மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து தப்பாக கொடுத்துருந்தாலும் நம்ம இந்த அவுட்லைன் கொடுக்குறதுல நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கிற ஷேப் வந்து கரெக்டாக வரா மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகுங்க. சம்டைம் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கூட நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து கிராஸாக போக சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுக்குற அவுட்லைன் வந்து இருக்கணும். சுகர் பீடு ஸ்டிச் பண்ணுறதுனால நான் வந்து 2 பீடு போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் பேர்ல்ஸு இல்லை கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ஸ், ஆன்டிக் பீட்ஸ் அந்த மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா சிங்கிள் பீடுக்கு வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுங்க. அப்போ தான் வந்து நம்ம பண்ணுற ஸ்டிச் வந்து ஃபினிஷிங் நீட்டாக வரும். சுகர் பீட் மட்டும் 2 பீட் வந்து கொடுத்துக்கலாம். மல்டி கலர் பீட்ஸ் கூட நமக்கு கிடைக்குது. நீங்கள் எந்த டிசைன் வந்து க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள். கர்தானெல்லாம் கூட வந்து யூஸ் பண்ணலாம். நம்மளோட சாய்ஸ் தான். ஃபினிஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கிராஸாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கலாம். நான் ஃபினிஷ் பண்ணது பாருங்கள் எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி தான் வந்து நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணி பழகணும். ஒரு நெக்லைன் கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து ஃபினிஷிங் இருக்கணும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.